Voice of Tamil 24. கோலிவுட்டின் ஃபேவரட் ஜோடியாக வலம் வருபவர்கள்தான் சூர்யாவும் ஜோதிகாவும். இருவரும் காதலித்து வீட்டார்களின் சம்மதத்துக்காக பல வருடங்கள் காத்திருந்து திருமணம் செய்து கொண்டார்கள். இடையில் சில காலம் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த ஜோதிகா இப்போது மீண்டும் நடித்து வருகிறார். கடைசியாக அவர் சைத்தான் படத்தில் நடித்திருந்தார். இந்த சூழலில் சூர்யா ஜோதிகா பற்றி பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்கும் விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சினிமா பத்திரிகையாளர் மற்றும் நடிகராக வலம் வருபவர் பைல்வான் ரங்கநாதன் 90களில் பல படங்களில் காமெடி ரோலிலும் கேரக்டர் ரோலிலும் நடித்திருக்கும் இவர் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகையாளராக சென்று சர்ச்சையான கேள்விகள் கேட்பதை வழக்கமாக வைத்திருப்பவர். அது மட்டுமின்றி நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி பல சர்ச்சைகளுக்கு தொடக்க புள்ளியாகவும் இருப்பார். இந்நிலையில் சூர்யா ஜோதிகா குறித்து பேசியிருக்கும் பைல்வான் ரங்கநாதன் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து விஜய் வந்தார். ரஷ்யாவிலிருந்து துபாய் வந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்தார். ஏனென்றால் வாக்களிப்பது என்பது ஒரு ஜனநாயக கடமை. பெரும்பாலான நடிகர்களும் நடிகைகளும் வாக்களித்தார்கள். ஜோதிகாவோ அதை கூட செய்யவில்லை. இது குறித்து பத்திரிகையாளர்கள் பேச்சை எடுக்கும்போது சிவகுமாரின் மனநிலைமை என்னவாக இருக்கும்? மகன் மட்டும் வந்து வாக்களித்திருக்கிறார், ஆனால் மருமகள் வரவில்லை. இந்த விஷயத்தில் ஜோதிகாவின் நடத்தை சரியில்லை. மாமியார் மாமனாருக்கு அடங்கியிருக்க வேண்டும், கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் ஜோதிகா மறந்துவிட்டார் என்று கூறியுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.